கல்யாணம் வேண்டாம் விடுங்க. வெளிநாட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல இல்ல. சரி, இன்னும் உயர் பதவி போனா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல. இல்லையா? ரைட். வேற ஏதாவது உங்களுக்கு புதிதாக ஒரு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்தா சந்தோஷமா இருப்பீங்களா? அப்ப ஏதாவது ஒரு ஸ்கில் புதுசா ஏதாவது ஒரு நாட்டியத்திலயோ இசையிலயோ அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தையோ கத்துக்கிட்டா சந்தோஷமா இருப்பீங்களா? அது கத்துட்டு தான் சார் இருக்கேன். ஆனா சந்தோஷமா இல்லையா? இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க, சந்தோஷமா இல்ல. ஒரு புதிய உறவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல. ட்ரை பண்ணுங்க. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனால் தான் மகிழ்ச்சியை தர முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல லவ் வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்பப்ப சும்மா யோசிப்பேன். அது நல்லா இருக்கும் சார். நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்மள எப்படி சொல்றது, டேக் கேர் பண்ணணும், நான் சாப்பிட்டியான்னு கேட்கணும், அந்த மாதிரி. சாப்பிட்டியான்னு கேட்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. சாதாரண விஷயம் தானே. என்னன்னா எனக்கு ரொம்ப வருஷமா யாரும் கேட்டது இல்ல. எனக்கு எப்ப பசிச்சாலும் நான் தான் குக் பண்ணும். நல்லா இருக்கோ இல்லையோ நான் தான் சாப்பிடணும். சோ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா அது பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு. இப்படி எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு காத்திருக்காங்கன்னு தெரியும். இதை ஒரு மனுஷன் தான் கொண்டு வருவான்.